ஆயால் மே 9th and 10th நியூஸ் பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, ரிசல்ட்டை வந்துச்சு. ஸோ நமக்கான புதிய சிஎம் வந்து பார்த்தோம்னா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட் நியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ டிவிகே ஃபவுண்டர் சி ஜோசப் விஜய் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடோட சிஎம்மாக வந்து பார்த்தோம்னா பதவி வந்து ஏற்றிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா கடந்த 70 வருஷமாக பார்த்தோம்னா இங்கே இருக்க திராவிட கட்சிகள் தான் வந்து பார்த்தோம்னா இங்கே சிஎம்மாக இருந்தாங்க. ஸோ முதல் முறை வந்து பார்த்தோம்னா ஒரு புதுசாக கட்சி ஆரம்பித்து சிஎம்மாக வந்து வந்திருக்காங்க டிவிகேலேருந்து. ஸோ சி ஜோசப் விஜய். ஸோ எந்த ஆர்டிக்கலில் வந்து பார்த்தோம்னா கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க சிஎம்ஐ அப்படி பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 164. ஸோ ஆர்டிக்கல் 164 என்ன சொல்லுதுன்னா, யார் வந்து மெஜாரிட்டியாக ஜெயிச்சிருக்காங்க அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தோம்னா பெரும்பான்மையான கட்சி எது இருக்கோ அவங்களோட தலைவரை வந்து பார்த்தோம்னா சிஎம்மாக அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னு 164 ஆர்டிக்கல் சொல்லுது. ஸோ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் பார்த்தோம்னா யாருக்கும் வந்து பார்த்தோம்னா பெரும்பான்மை கிடைக்கல. ஸோ 118 சீட்டுன்றது வந்து பார்த்தோம்னா யாருக்கும் கிடைக்கல. ஸோ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இருக்கிறதுலேயே வந்து பார்த்தோம்னா யார் எந்த பார்ட்டிக்கு அதிகமான சீட் இருக்கோ அவங்கள வந்து பார்த்தோம்னா ஆட்சி அமைக்க சொல்லுவாங்க. ஸோ டிவிகேக்கு பார்த்தோம்னா 108 இருந்தது. ஸோ கூட கட்சியெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தோம்னா ஒரு கோலிஷன், ஓகேங்களா, ஒரு கூட்டாட்சியை வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சிஎம்ஐ வந்து பார்த்தோம்னா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தாண்டி வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தோம்னா, முதல்ல வந்து அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க, ஓகேங்களா. ஸோ என்ன முதல் சைன் என்ன பண்ணாங்க, ரெண்டாவது என்ன, மூணாவது என்ன. ஸோ ஆல்ரெடி 2021 வந்து பார்த்தோம்னா அந்த ஆட்சி உருவாக்கும் போது அப்போது என்ன ஃபஸ்ட்டு சைன் போட்டாங்கன்றதை டிஎன்பிசியில் கேட்டுருந்தாங்க. ஸோ அதை தான் ஸோ ஃபஸ்ட்டு என்ன வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா வந்து 200 யூனிட் வந்து பார்த்தோம்னா ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி. ஸோ அனைவருக்கும் வந்து பார்த்தோம்னா யாரெல்லாம் வந்து 500 யூனிட் கீழே எலக்ட்ரிசிட்டி 500 யூனிட் கீழே பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு 200 யூனிட் வந்து பார்த்தோம்னா ஃப்ரீ. 500க்கு மேலே யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 100 யூனிட் ஃப்ரீ. இதுதான் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சைன் பண்ணக்கூடிய முதல் கையொப்பம், ஓகேங்களா. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா சிங்கப்பெண் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், ஓகேங்களா. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை என்ற படை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது மூலமாக வந்து பெண்களுக்கான சேஃப்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த திட்டத்தை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்தோம்னா நாளைக்கு கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த திட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதெல்லாம் ஜஸ்ட்டு இதெல்லாம் சைன் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எதுக்கு சைன் பண்ணாங்க, ரெண்டாவது எது, மூணாவது வந்து பார்த்தோம்னா ஆன்டி நார்காட்டிக் ஃபோர்ஸ். ஸோ ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக வந்து பார்த்தோம்னா போதைப்பொருள் தடுப்பு படையை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து பார்த்தோம்னா 37 டிஸ்ட்ரிக்ட்லேயும் 9 சிட்டிஸில் வந்து பார்த்தோம்னா புதிய யூனிட் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ போதைப்பொருள் முழுசாக வந்து தமிழ்நாட்டில் தடை பண்ணணும்னு புதிய யூனிட் வந்து உருவாக்கியிருக்காங்க. இதுதான் அந்த 3 சைன் வந்து அந்த சிஎம்மாக வந்து பதவி இருக்கும்போது சிஎம் போட்டது, ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நியூஸு. நம்ம அடுத்த நியூஸ் போகலாம். ஸோ அடுத்த நியூஸ் என்னென்னா நேஷ்னல் லோக் அடாலட். இது வந்து பார்த்தோம்னா 2வது லோக் அடாலட் வந்து பார்த்தோம்னா மே 9 நடந்தது. ஃபஸ்ட்டு லோக் அடாலட்னா என்னன்றதை பார்த்துட்டு நம்ம இந்த நியூஸ்க்கு வருவோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது, இல்லை ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், இங்கே போய் நம்ம ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறோன்னா அது வந்து பார்த்தா மினிமம் 1 இயர்லேருந்து பல வருஷங்கள் கூட ஆகலாம் அந்த கேஸோட தீர்ப்பு வரத்துக்கு. ஸோ 2 பேர் வந்து பார்த்தோம்னா ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கவங்க ஒரு கேஸ் போடுறாங்கன்னா ஸோ அவங்களால வந்து அவ்வளோ நாள் காத்திருக்க முடியாது. நிறைய காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஒரு சாதாரண எளிய மனிதர்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த கோர்ட் கேஸஸ் அந்த ப்ரொசீஜர்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப கடினமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த லோக் அடாலட். இப்போ 2 பார்ட்டிஸ் இருக்காங்க, ஓகேங்களா. அந்த 2 பார்ட்டியும் சுமூகமாக இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து பார்த்தோம்னா இந்த லோக் அடாலட் அங்கே போனோம்னா அந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக முடிச்சிடுவாங்க. இது என்னென்னா ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரிட்ரஸல் மெக்கானிசம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா நீதித்துறை அந்த காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸில் போகிறது பதில் எளிமையாக இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரே நாளில் வந்து பார்த்தோம்னா நம்ம பிரச்சனையை வந்து தீர்த்துடலாம். ஸோ ஒரு ஆல்டர்னேட்டான ஒரு இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த லோக் அடாலட். இது வந்து எந்த சட்டத்துக்கு கீழே வருது வந்து பார்த்தோம்னா லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987 இந்த ஆக்டுக்குள்ளே வருது. இதில் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரே நாளில் கூட வந்து பார்த்தோம் நம்மளோட தீர்ப்பு வந்து வாங்கிடலாம். இப்போ 2 பேருக்கு வந்து பணப்பிரச்சனை இல்லை ஒரு நிலம் பிரச்சனை அந்த மாதிரி இருக்குன்னா ஸோ 2 பக்கமும் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து கேட்டுட்டு அவங்க ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. அந்த தீர்ப்பு தான் ஃபைனல். ஸோ இதுதான் லோக் அடாலட். ஸோ இது வந்து எந்த சட்டத்துக்குள்ளே இருக்குன்றதை ஆல்ரெடி டிஎன்பிசி நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒன்று தெரிஞ்சு வச்சுப்போம். இது வந்து பார்த்தோம்னா சிவில் கோர்ட், ஓகேங்களா. இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிவில் கோர்ட்டுக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் வந்து பார்த்தோம்னா இந்த லோக் அடாலட் இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பீப்புள் கோர்ட், ஓகேங்களா. ஏன்னா
இதில் வந்து நம்ம அட்வொகேட்லாம் தேவையில்லை, நம்மளே வாதாடலாம், நம்ம கேஸ் நம்மளே எடுத்து ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அந்த மாதிரி ஆயிடுச்சுன்றதை சொல்கிறது மூலமாக வந்து பார்த்தோம்னா அவங்க கொடுக்குற தீர்ப்பு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தா முழுக்க முழுக்க பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா லீகலாக பார்க்க மாட்டாங்க, எது நியாயம், ஓகே, எது நியாயம் எது கரெக்டு தான் வந்து பார்த்தோம்னா இதில் பார்ப்பாங்க. அந்த நேச்சுரல் ஜஸ்டிஸை இதில் பார்ப்பாங்க. இதில் கொடுக்கக்கூடிய நீதி வந்து பார்த்தோம்னா பைண்டிங். ஸோ இதுதான் ஃபைனல். ஸோ இந்த தீர்ப்புக்கு மேல்முறையில் பண்ண முடியாது, அவங்க என்ன தீர்ப்பு சொல்கிறாங்களோ அதுதான் வந்து ஃபைனல். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா விதமான கேசஸ்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம கோர்ட்டுக்கு போகாமல் எளிய முறையில் வந்து பார்த்தோம்னா இந்த லோக் அடாலட்டில் பண்ண முடியும். ஸோ முதல் லோக் அடாலட் வந்து எங்கே ஆரம்பித்தாங்கன்றது கேட்பாங்க. குஜராத்தில் ஆரம்பித்தாங்க 1982. இது ஞாபகம் வச்சுப்போம். இப்போ கேரளாவில் வந்து பார்த்தோம்னா ஆன்லைன்லேயே இந்த லோக் அடாலட் வந்து பார்த்தோம்னா ஆன்லைன்லேயே நம்ம வந்து பெற முடியும். ஒரு கிளிக் பண்ணி நம்ம வந்து நம்ம கேஸை பற்றி அந்த ஆன்லைனில் சொல்லிட்டோம்னா அவங்க வந்து தீர்ப்பு கொடுப்பாங்க. இதுதான் கேரளா தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட். ஸோ இதுவும் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். இதுதான் லோக் அடாலட். இது வந்து பார்த்தோம்னா நாடு முழுக்க வந்து பார்த்தோம்னா நடத்துவாங்க சில டைமில், ஓகேங்களா. அப்போது இந்தியா முழுக்க வந்து பார்த்தோம்னா இந்த மீட்டிங் நடக்கும். ஸோ செகண்ட் நேஷ்னல் லோக் அடாலட் வந்து பார்த்தோம்னா May 9 வந்து நடந்தது. ஸோ இதில் வந்து போட்டோம்னா நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா ஒரே நாளில் டிஸ்பியூட். ஸோ இன்றைக்கே வந்து பார்த்தோம்னா நம்மளோட என்ன சொல்ல வரணும்னு கேட்டுட்டு நம்ம தீர்ப்பு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டு ஃபீயே இல்லை, 0, ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தா எந்த காசும் வாங்க மாட்டாங்க. மியூச்சுவல் பேஸ்டு அக்ரிமெண்ட். இப்போ நானும் வந்து ஒத்துக்கிறேன், அவனும் ஒத்துக்கிறோம், எங்களுக்கு வந்து தீர்ப்பு கொடுத்தா போதும் அப்படின்னும் போது ஈஸியாக இங்கே போய் நம்ம வாங்கிடலாம். இது வந்து லீகலி பைண்டிங், நோ அப்பீல். இதுக்கு மேலே வந்து பார்த்தா அப்பீல்லாம் இருக்காது. ஸோ ஒரு ஃபாஸ்ட்டான ஈஸியான ஒரு ஜஸ்டிஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அது வந்து சரியான நீதியாகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா என்னென்ன இதெல்லாம் பண்ணோன்னா ப்ராப்பர்ட்டி பிரச்சனை, இல்லை பணப்பிரச்சனை, இல்லை டைவர்ஸ் கேஸு. மியூச்சுவலாக 2 பேருமே வந்து பார்த்தோம்னா டைவர்ஸ்க்கு ஓகேனா நேராக இங்கே போயிட்டு நம்ம ஒரே நாளில் வந்து பார்த்தோம்னா டைவர்ஸ் வாங்கிட முடியும். ஓகே, செக் பவுன்ஸ் கேஸு, இல்லை சின்ன சின்ன இன்சூரன்ஸ் கிளைமு, லேபர் டிஸ்பியூட்டு, இந்த மாதிரி டிராஃபிக் சலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் பார்த்தோம்னா இங்கே போயிட்டு நம்ம ஒரே நாளில் வந்து பார்த்தோம்னா தீர்ப்பு வந்து வாங்கிக்க முடியும், ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 5000 சலான் இருக்குன்னா ஒரு 3000 பே பண்ணி நம்ம எல்லாம் சலான் கேன்சல் பண்ணுற மாதிரி சில ஸ்டேட்டில், ராஜஸ்தானில், குஜராத்திலலாம் இருக்குது. தமிழ்நாட்டில் இதை பற்றி இல்லை, கொடுக்கல, ஓகேங்களா. இந்த டிராஃபிக் சலான் இல்லை தமிழ்நாட்டில். ஸோ இது வந்து ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். ஸோ ஒரு மாற்று வழி சுலபமாக வந்து பார்த்தோம்னா தீர்ப்பு வந்து நம்ம வாங்குறதுக்கு. ஸோ முக்கியமாக இதில் என்ன கேட்பாங்கன்னா எந்த ஆக்ட் கீழே இருக்குதுன்னு கேட்பாங்க, ஓகேங்களா. அடுத்து ஃபஸ்ட்டு எங்கே உருவாக்கினாங்க கேட்பாங்க. அடுத்து இந்த கேரளா. இப்போ இந்த 2வது செஷன் வந்து பார்த்தோம்னா நாடு முழுக்க May 9 வந்து நடந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்த நியூஸ் வந்து பார்த்தோம்னா டிஃபென்ஸ் மையப்படுத்தி நியூஸ். டாக்டிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ரேஞ்ச் ஆகுமெண்டேஷன் வெப்பன் சிஸ்டம், தாரா. ஸோ சிம்பிளாக தாரான்னு சொல்லலாம். தாரானா என்ன? இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு மிக், ஓகேங்களா, ஒரு மிக் ஹெலிகாப்டர்லேருந்து பார்த்தோம்னா ஒரு வெப்பனை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. இல்லை ஒரு ஜெட்லேருந்து ஒரு வெப்பனை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து பார்த்தோம்னா டார்கெட்டை கரெக்டாக ஹிட் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி கூட ஹிட் பண்ணும், ஓகேங்களா. ஸோ ஒரு சாதாரண ஒரு வெப்பன் இருக்குது, அந்த வெப்பன் வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு டார்கெட்டை லாக் பண்ணி அடிக்கிறாங்க, ஓகே, இந்த இடத்துல அடிக்கணும், ஆனால் அது வந்து கொஞ்சம் தள்ளி கூட போய் அடிக்கும். ஸோ இதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்காக தாரான்றதை உருவாக்கியிருக்காங்க. இந்த தாரா என்னென்னா இந்த இருக்கு பாருங்கள், இந்த தாரா இதில் வந்து சாதாரண வெப்பனை வந்து போட்டோம்னா இதில் வந்து லோட் பண்ணிட்டாங்கன்னா அது எங்கே அடிக்கணுமோ துல்லியமாக இருக்குமே அந்த இடத்துல வந்து வெடிக்க வச்சிடும். ஸோ இது வந்து ஒரு வெக்டார் மாதிரி, ஓகேங்களா, ஒரு ஏவுகணை. இதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா அந்த வெப்பனை செட் பண்ணிட்டாங்கன்னா அது கரெக்டான துல்லியமான இடத்துல போய் அடிக்கும். ஸோ ஒரு சாதாரண வெப்பன் என்ன ஆகுதுன்னா ஸ்மார்ட் வெப்பனாக இது, ஓகேவா. ஸோ இதுதான் தாரா. ஸோ டாக்டிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ரேஞ்ச் ஆகுமெண்டேஷன். ஸோ நம்ம எந்த இடத்த டார்கெட் பண்ணுறோமோ அந்த இடத்த கரெக்டாக அடிக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா இந்த தாரா. இது வந்து பார்த்தோம்னா DRDOவும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் வந்து பார்த்தோம்னா டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஒடிசாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிச்சு, ஓகேங்களா. ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஒன்று ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சிங்க தாரானா என்னென்னு. 2வது இதை உருவாக்குனது வந்து பார்த்தோம்னா DRDO இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம்னா இதை சேர்ந்து உருவாக்குனாங்க. ஸோ இதில் என்ன வராங்கன்னா சாதாரண ஸ்டாண்டர்ட் பாம், ஓகே, சாதாரணமாக ஒரு பாம் வந்து போடுறாங்கன்னா அது மாறி எங்கன்னா கூட விட வாய்ப்பு இருக்குது. அதை வந்து ஸ்மார்ட் வெப்பனாக மாற்றுறாங்க. ஸோ அதை கைட் பண்ணுறாங்க, நீ போய் கரெக்டாக இங்கே தான் ஹிட் பண்ணணும் அப்படின்னு அதை கைடட் பண்ணுறாங்க. அந்த கைடட் தான் வந்து பார்த்தோம்னா தாரா. ஸோ ஒவ்வொரு மிசைல்ஸை வந்து பார்த்தா கைட் பண்ணி எங்கே கரெக்டாக டார்கெட்டை ஹிட் பண்ணணுமோ அந்த இடத்த ஹிட் பண்ண வைக்கிறது தாரா. ஸோ இது முன்னால் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த டிஃபென்ஸில் வந்து பார்த்தோம்னா ஈஸியான டார்கெட்டை வந்து பார்த்தோம்னா ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும், ஓகேங்களா. ஃபுல் ஃபார்மும் பார்த்து வச்சுங்க, டாக்டிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ரேஞ்ச் ஆகுமெண்டேஷன். இதை வந்து ஒடிசாவில் டெஸ்ட் பண்ணாங்க. அந்த டெஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வெற்றி அடைஞ்சிச்சு.
ஸோ அடுத்து பார்க்க போகிறது ப்ரிலிம்ஸ் பாயிண்டர். ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்டர் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அப்பாயின்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தோம்னா சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டேட், சிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வந்து இந்தியாவில் பார்த்தா முப்படை இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம்னா ஆர்மி இருக்குது, நேவி இருக்குது, ஏர்ஃபோர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த மாதிரி முப்படை இருக்குது இந்தியாவில். இந்த முப்படையை வந்து பார்த்தோம்னா கோஆர்டினேட் பண்ணோம். ஓகேங்களா, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம் இல்லைனா ஒரு போருக்கு போகிறோன்னா இந்த 3 பேரும் தனித்தனியாக செயல்படக்கூடாது. ஏன்னா 3த்துலேயும் 3 சீஃப் இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ரேஷனை ஒருங்கிணைக்கணும். இப்போது இந்தியன் ஆர்மியும் இந்தியன் நேவியும் சேர்ந்து ஒரு ஆப்ரேஷனை வந்து பண்ணுறாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷனை உருவாக்கணுன்றதுக்காக ஸோ ஒருத்தர் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அது என்னென்னா சிடிஎஸ். ஸோ இவங்க கீழே தான் வந்து பார்த்தோம்னா ஆர்மியோட சீஃபும், நேவியோட சீஃபும், ஏர்ஃபோர்ஸோட சீஃபும் இருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தோம்னா 2019 வந்து பார்த்தோம்னா இந்த போஸ்ட்டை உருவாக்குறாங்க. ஸோ இந்த ஆப்ரேஷனலை வந்து அதிகப்படுத்தணுன்றதுக்காக இந்த 3 பேர் இந்த கோஆர்டினேஷன் அதிகப்படுத்தணுன்றதுக்காக சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்ன்றதை உருவாக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு யாருன்னா ஜென்ரல் பிபின் ராவத். இவர் தான் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சிடிஎஸ்ஸாக இருந்தார். ஓகேங்களா, ஸோ அவர் வந்து பார்த்தா விபத்தில் வந்து இறந்துருவார். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் அனில் சௌஹான் அவர் இருந்தார். அவரோட பதவி காலம் வந்து பார்த்தோம்னா மே 31 முடியுது. ஸோ இப்போ புதிய சீஃப் வந்து பார்த்தோம்னா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பேக்ரவுண்டு. ஸோ யாருன்னா ராஜா சுப்ரமணியம். ஸோ லெஃப்டினன்ட் ஜென்ரல் ராஜா சுப்ரமணி இவர் தான் வந்து பார்த்தோம்னா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இப்போ புதிய சிடிஎஸ்ஸாக. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா அனில் சௌஹான் இருந்தார். ஸோ இது மூலமாக வந்து பார்த்தோம்னா இந்த முப்படையே வந்து பார்த்தோம்னா ஒன்றா வந்து கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, ஸோ இது வந்து முப்படைக்கு வந்து பார்த்தோம்னா தலைமை தளபதியாக வந்து இருப்பார். நம்ம அடுத்த நியூஸ் பார்ப்போம். ஸோ அடுத்த நியூஸ் என்னென்னா ஜன் சுரக்ஷா ஸ்கீம். ஸோ பிஎம் மோடி 2015 வந்து பார்த்தோம்னா மே மாதம் 9 3 ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணுறாரு. ஓகேவா, இங்கே இருக்கக்கூடிய இன்ஃபார்மல் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக. ஓகேங்களா, எந்த ஒரு ஃபார்மல் பென்ஷன், இன்சூரன்ஸ், எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத அந்த மாதிரி மக்கள் வந்து பார்த்தோம்னா இன்ஃபார்மல் செக்டரில் 90% பேர் ஒர்க் பண்ணுறோம். ஓகே, அன்ஆர்கனைஸ் செக்டர்னு சொல்லுவோம். இதில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்காக 3 ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா 11 வருஷம் ஆயிடுச்சு அந்த ஸ்கீம். ஸோ இந்த மாதிரி 10 வருஷம் 11 வருஷம் வரும்போது அந்த ஸ்கீம் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். இந்த ஸ்கீம் எக்ஸாமில் பல முறை கேட்டிருக்காங்க. டிஎன்பிசியில் வந்து பார்த்தோம்னா நிறைய வாட்டி எக்கானமியில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். 3 ஸ்கீமு. ஒரு ஸ்கீம் வந்து எதை மையப்படுத்தினதுன்னா லைஃப் இன்சூரன்ஸ். இங்கே இருக்கிறவங்க பார்த்தோம்னா லைஃப் இன்சூரன்ஸ் தராங்க. 2வது ஸ்கீம் வந்து பார்த்தோம்னா ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ். விபத்தில் வந்து பார்த்தோம்னா உயிர் போனாலும் இல்லைனா உடல் பாகங்கள் ஏதாச்சும் போனாலும் அதில் வந்து பார்த்தோம்னா காசு தருவாங்க. ஓகேங்களா, இன்சூரன்ஸ் நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம். 3வது பென்ஷன். ஓகே, இந்த 3 ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. இது இப்போ 11 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேவா, இந்த ஸ்கீம் ரொம்ப முக்கியமானதுன்றதுனால இதை நம்ம மெயின்ஸ் பாயிண்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மெயின்ஸ் பாயிண்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜன் சுரக்ஷா ஸ்கீம். இந்த 3 ஸ்கீமோட கூட்டமைப்பு தான் அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜன் சுரக்ஷான்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இந்த 3 ஸ்கீம் வரும். ஸோ இந்த 3 ஸ்கீமும் நோக்கம் என்ன அப்படி வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய புவர் அண்ட் அன்ஆர்கனைஸ் செக்டார். ஸோ அன்ஆர்கனைஸ் செக்டார் இங்கே வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு சோஷியல் செக்யூரிட்டியும் இல்லாத, எந்த ஒரு சமூக பாதுகாப்பும் இல்லாத மக்கள் இருக்காங்க. ஓகேங்களா, மொத்தமாக வந்து பார்த்தோம்னா டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸில் வந்து பார்த்தோம்னா 90% பேர் வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. அவங்களுக்கு பென்ஷன் இல்லை, எப்போனா வேலையை விட்டு தூக்கிடலாம், சம்பளம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஓகேங்களா, இதே வந்து பார்த்தோம்னா கை கால் அடிபட்டால் கூட அவங்களுக்குள்ள இன்சூரன்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து கவர் பண்ணணுன்றதுக்காக மே மாதம் 9 வந்து பார்த்தோம்னா 3 ஸ்கீம் வந்து பார்த்தோம்னா பிஎம் மோடி அவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது மூலமாக வந்து பார்த்தா அஃபோர்டபுள் இன்சூரன்ஸ், எல்லாருக்கும் ஒரு இன்சூரன்ஸாகவும் ஒரு பென்ஷனும் வந்து கிடைக்கும். அதனால் வந்து பார்த்தோம்னா அவங்க ஃபேமிலி வந்து சேஃப்கார்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் தான் வந்து வேலைக்கு போயிருப்பார். ஓகேங்களா, அவர் தான் பிரெட் வின்னராக இருந்திருப்பார். அவருக்கு ஒரு விபத்தில் வந்து உடலில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த குடும்பமே வந்து பாதிப்பாகும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ்லேருந்து வரக்கூடிய காசு மூலமாக வந்து பார்த்தோம்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு இன்கம் செக்யூரிட்டி வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த 3 ஸ்கீமு. ஸோ ஒவ்வொரு ஸ்கீமும் பார்ப்போம். ஒன்று லைஃப் இன்சூரன்ஸ். ஓகேங்களா, சாதாரணமாக இருக்கக்கூடிய லைஃப் இன்சூரன்ஸ். இன்னொன்று வந்து பார்த்தா ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ். இன்னொன்று வந்து பார்த்தா பென்ஷன். ஓகேங்களா, இந்த 3 ஸ்கீம் என்னன்றதை டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் மெயின்ஸ் பாயிண்டரில். ஓகே, இது ஜன் சுரக்ஷா மே 9 வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்கீமும் நம்ம கிளியராக ஞாபகம் வச்சுப்போம். ஏன்னா எக்ஸாமில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இதை கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தோம்னா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்கீம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா பிஎம்ஜேஜேபிஒய்ன்னு சொல்லுவாங்க, பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா.
ஸோ ஜீவன் இது லைஃப். ஸோ அப்போ இது லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஞாபகம் வச்சுப்போம். லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம், ஜீவன்னா நமக்கு உயிர், ஓகேங்களா, உயிர் வாழ்க்கை அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஜோதி லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இதில் வந்து பார்த்தோம்னா யார் ஜாயின் பண்ணலாம் அப்படி பார்த்தோம்னா 18 வயசுலேருந்து 50 வயசு இருக்கும். இந்த ஸ்கீமில் வந்து இயரும் கேட்பாங்க, அதுக்கடுத்து வந்து என்ன ப்ரீமியம் கட்டுறாங்க, என்ன கவரேஜ் ஆகும், எதுனாலும் வந்து கேட்கலாம். அதனால் இது 3த்தையும் படிங்க. கண்டிப்பாக அதில் வந்து நிறைய வாட்டி கொஷின்ஸ் வந்ததுனால நம்ம எதிர்பார்க்கலாம் ஃபியூச்சர்லேயும். ஸோ 18லேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணலாம். வருஷத்துக்கு வந்து பார்த்தோம்னா 436 ரூபா ப்ரீமியம் கட்டணும். ஸோ ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தோம்னா என்னை வந்து நான் இன்ஷூர் பண்ணுறதுக்கு 436 ரூபா கட்டுமேனா, இந்த ஒரு வருஷத்தில் எனக்கு ஏதாச்சும் ஒரு நடந்ததுன்னா எனக்கு வந்து பார்த்தோம்னா 2 லட்ச ரூபா, சப்போஸ் ஒரு டெத்து நடந்ததுன்னா 2 லட்ச ரூபா வந்து பார்த்தோம்னா அந்த குடும்பத்துக்கு கொடுப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் நம்ம ரினியூ பண்ணணும், ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தோம்னா நம்ம கட்டணும். இது மூலமாக வந்து பார்த்தோம்னா ஒரு அஃபோர்டபுள் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய அன்ஆர்கனைஸ் செக்டரில் அவங்க இருக்க கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 365 நாள் இருக்குது. ஒரு நாள் வேலைக்கு போனாங்கன்னா ஒரு 500 ரூபா சம்பாதிப்பாங்க, ஓகேங்களா. இந்த 500 ரூபாவில் 436 ரூபா வந்து பார்த்தோம்னா அவங்க பே பண்ணாங்கன்னா அடுத்த 365 நாளும் அவங்களோட லைஃப் வந்து இன்ஷூர் பண்ணிடுறாங்க கவர்மெண்ட்டில். ஓகே, இதனால் வந்து ஒரு ரொம்ப கம்மியான காசில் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய அன்ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்கிறவங்க அவங்க லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பண்ண முடியுது. அடுத்து பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, ஓகேவா. சுரக்ஷா பீமா யோஜனா இது என்னென்னா, சுரக்ஷா பீமா அப்படின்னா ஆக்சிடென்ட், விபத்து, ஓகேங்களா. ஸோ ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் இதில் வந்து பார்த்தோம்னா 18 வயசுலேருந்து 70 வயசு பாருங்கள், இது ரொம்ப அதிகம். ஓகே, விபத்துலாம் உயிர் போனால் தான் காசு, ஓகே. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல உயிர் போயிருக்கணும், இல்லைன்னா வந்து பார்த்தோம்னா கை காலெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஏதாச்சும் ஆகியிருந்தோம், பார்ஷியல் டிசேபிள் ஆகிருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா காசு தருவாங்க கவர்மெண்ட்டில். ஸோ இது வந்து பார்த்தோம்னா 18 வயசுலேருந்து 70, இதுதான் ஹையஸ்ட்டு. நான் போச்சு இதுதான் ஹையஸ்ட்டு. வருஷத்துக்கு 20 ரூபா. ஸோ வருஷத்துக்கு 20 ரூபா பே பண்ணால் போதும். ஸோ யாருக்காச்சும் வந்து பார்த்தா விபத்தில் வந்து பார்த்தோம்னா ஃபுல் ஒன்று டெத்து இல்லை ஃபுல் டிசேபிள் அந்த மாதிரி ஆகிட்டாங்கன்னா 2 லட்ச ரூபா ஆகும். பார்ஷியல் டிசேபிள் ஆகிட்டாங்கன்னா 1 லட்ச ரூபா ஆகும், கவர்மெண்ட் வந்து தராங்க. ஸோ ஏதோ ஒரு விபத்தில் ஆனாலும் அவங்க குடும்பத்துக்கு ஒரு கேஷால் வந்து பார்த்தோம்னா ஒரு செக்யூரிட்டி வருது, ஓகேங்களா. ஸோ இதுதான் 2வது ஸ்கீம். ஸோ அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தோம்னா அட்டல் பென்ஷன் ஸ்கீம். ஸோ அட்டல் பென்ஷன் ஸ்கீமில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நம்மளால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம். 1000 ரூபா, 500 ரூபா, 400 ரூபா, 300 எவ்வளோ முடியுதோ மாதம் நம்ம போட்டோம்னா இதே அமௌண்ட்டு கவர்மெண்ட்டை நம்ம பேரில் ஆட் பண்ணோம், ஓகேங்களா. அதிகபட்சம் 1000 ரூபா கவர்மெண்ட் வந்து ஆட் பண்ணும், ஓகே. மாதம் நம்ம 1000 ரூபா போட்டோம்னா கவர்மெண்ட் 1000 ரூபா போடும், நம்ம 800 ரூபா போட்டோம் கவர்மெண்ட் 800 ரூபா போடும். இந்த மாதிரி நம்ம 60 வயசுக்கும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். அப்படி கான்ட்ரிபியூட் பண்ணோம்னா 60 வயசுக்கு மேலே நம்ம டோட்டல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்கோ அதை பார்த்து நமக்கு மினிமம் 1000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா இருக்கும் பார்த்தோம்னா நமக்கு பென்ஷன் வரும். ஸோ 1000 to 5000 வந்து பார்த்தோம்னா நமக்கு பென்ஷனாக வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் மாதம் தரும். இது மூலமாக வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய அன்ஆர்கனைஸ் செக்டார், இன்ஃபார்மல் செக்டாரில் இருக்கவங்க, எந்த ஒரு சமூக பாதுகாப்பும் இல்லாமல் இன்சூரன்ஸு பென்ஷன் எதுவுமே இல்லாதவங்களாம் வந்து பார்த்தோம்னா அஃபோர்டபுள் முறையில் பென்ஷன்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். இதுதான் வந்து இந்த ஸ்கீமில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தா ஆட்டோ டெபிட், நம்ம ஸ்கீமில் இன்வால்வ் ஆகி ஆட்டோ டெபிட் கொடுத்தோம்னா அக்கௌண்ட்லேருந்து எடுத்துப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஒவ்வொரு ப்ரீமியமும் வந்து பார்த்தோம்னா குறைவாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஓகேங்களா, இதில் வந்து ஜீவன் ஜோதியில் 23 கோடி பேரும், இதே சுரக்ஷா பீமாவில் வந்து 50 கோடி பேரும், அட்டல் பென்ஷனில் 7 கோடி பேரும் வந்து பார்த்தோம்னா என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தோம்னா சோஷியல் செக்யூரிட்டி நெட் எல்லாருக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் அஃபோர்டபுள் குறைஞ்ச காசில் வந்து பார்த்தோம்னா லைஃப் இன்சூரன்ஸ், ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ், மாதம் பென்ஷன் இதெல்லாம் வந்து கிடைக்க போகுது. எல்லோரும் வந்து பார்த்தா பேங்க் அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறது மூலம் ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் இன்னும் அதிகமாகுது. ஸோ இதனால் வந்து வறுமை குறையுது, இன்க்ளூசிவ் க்ரோத், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதெல்லாமே வந்து கிடைக்கிது. என்ன சேலஞ்சஸ்ன்னு பார்க்கும்போது, ஸோ மிகப்பெரிய மக்கள் தொகை இருக்கும், 45 கோடி பேர் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து அன்ஆர்கனைஸ் செக்டர் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்த்தோம்னா 7 கோடி பேர் தான் பென்ஷனில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, 23 பேர் தான் ஜீவன் ஜோதியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னமும் வந்து பார்த்தோம்னா இந்த அவேர்னஸ் இல்லைன்றதால சொல்ல வரலாம். நிறைய அக்கௌண்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கில் காசு போடுறாங்க, அப்புறமா வந்து என்ரோல் பண்ண மாட்டேன்றாங்க, ஓகேங்களா. வருஷம் என்ரோல் பண்ணணும் போது பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ அதுக்கடுத்து வரக்கூடிய அமௌண்ட் 2 லட்ச ரூபான்றது வந்து பார்த்தா ஒரு குடும்பத்துக்கு ஒரு சொற்ப அமௌண்ட்டு தான். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கிளைம் வந்து டிலே ஆகுது இந்த பேசிக்காக இருந்தெல்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். கடைசி ஒரு கன்க்ளூஷன் நீங்கள் வந்து இதை வச்சு வே ஃபார்வர்டு வச்சு முடிச்சிடலாம். ஸோ இதுதான் இந்த முக்கியமான ஸ்கீமு. இந்த 3 ஸ்கீமு நல்லா படிச்சுங்க, நிறைய வாட்டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, நம்ம எங்கேனாலும் பயன்படுத்திக்கணும். ஸோ இது வந்து இன்னும் சிம்பிளாக வந்து இங்கே கொடுத்துருக்கோம், ஓகேவா. ஸோ என்னன்றதை பேசிக்காக நம்ம ஒரு டேப்லெட் காலம் போட்டு கம்பேர் பண்ணுற மாதிரி இதை ஒரு வாட்டி பார்த்து வச்சுங்க பிடிஎஃப் வரும்போது. ஸோ கடைசியாக பார்க்கும்போது கொஷின் ஆஃப் த டே. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே ப்ரீவியஸ் இயரில் கேட்டால் ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம். என்ன கொஷின்னா பிஎம்ஆர்ஒய்னா என்ன,
இப்படி தான் கொஷின் இருந்தது. ஸோ ஓகே, PMRY என்பது என்ன? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் ரூரல் யோஜனா, ஆப்ஷன் பி வந்து பிரைம் மினிஸ்டர் ரோஜ்கார் யோஜனா, ஆப்ஷன் சி வந்து பிரைம் மினிஸ்டர் ராஷ்ட்ரிய யோஜனா, ஆப்ஷன் டி வந்து பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் ரீஜனல் யோஜனா. ஸோ எது ஆன்சர்ஸோ அது யூடியூப்பில் போஸ்ட் இருக்குது, நீங்கள் போல் பண்ணலாம். ஸோ இந்த பிடிஎஃப்பில் வந்து கிடைக்கும்போது நீங்கள் வந்து இதை கிளியராக படித்து அதுக்கேற்ற மாதிரி நோட்ஸ் வந்து எடுத்துங்க. நம்ம இந்த வீடியோவில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் லிங்க் இருக்குது, அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து கிடைக்கும். தேங்க்யூ.